you, Lord. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Let the Holy Spirit fill this place. ஆவியான அந்த இடத்தை நிரப்புவீராக. ஆவியானவர் அசைவாடுவீராக. ஆவியானோட பிரசன்னத்தினால மேல் ஸ்தலத்திலும் கீழ் ஸ்தலத்திலும் ஆவியானோட கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். உம்மோட அசைவாடுதலை நாங்கள் பார்க்க வேண்டும். ரஹந்தர சுதீல மஹந்தரி ஹந்தரூதா லோஹந்தரி ஷஹதி மிஷந்தரபா. அபிஷேகம் பெற்றவர்கள் ஒரு 2 நிமிடம் தேவ நாமத்தை தேடி வந்தபடியாக, அவர் பிரசன்னத்தை அண்டி வந்தபடியாக, வாய்கள் இருக்கிறவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் வாய் திறந்து ஒரு 2 நிமிடம் கர்த்தர் சமூகத்தில் பேசுங்க. இனி கர்த்தர் இன்றைக்கு இந்த 18வது உபவாச நாள் ஒரு மகிமையின் உபவாச நாளாக காணப்படும். ராஃபாலா சிங்காலா மசுந்தோ நி மாந்தரீபா ரே ஹசி ஹத்துனோ மோஹந்தோ ருபூதரபா லிபி ஹிபிபி ஹத்தனி மம ஹந்தரிபி சஹதிரபா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். பாத்திரத்தை நிரப்புகிறவங்க வந்திருக்கிறேன். பாத்திரத்தை ஆளுகை செய்கிறவர் வந்திருக்கிறேன். பாத்திரத்தை உருவாக்குறவங்க வந்திருக்கிறேன். மேன்மையை படுத்துறவங்க வந்திருக்கிறேன். மகிமை படுத்துறவங்க வந்திருக்கிறேன். காண்கிற தேவனுங்க வந்திருக்கிறேன். நறுமணத்தின் தேவனுங்க வந்திருக்கிறேன். பிரசன்னத்தின் ராஜாங்க வந்திருக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மோட கரம் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி. நல்ல தகப்பனே, வார்த்தைகள் ஆசீர்வதியும். உம்மோட தெய்வீக பிரசன்னம் என்னை நடத்தும்படி, கர்த்தரோட கரம் இருக்கும்படி உம்மோட கரங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து இந்த ஆராதனை முற்றுமாக உம்மோட கரங்களை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரிக்கிறோம். இறக்குமான நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. இந்த விசேஷமாக தொடர்ச்சியாக நம்ம திருச்சபையில் 21 நாட்கள் உபவாசத்தில் இன்றைக்கு 18வது நாளில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்ததுக்காக நான் தேவனை துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன். வசனத்தை எரேமியா 18:6 மையமாக வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். இதோ இஸ்ரவேல் வீட்டார் கல்லிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று இருக்கிறீர்கள் என்று தேவ சமூகத்தில் அந்த வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். ரோமர் 15:13 சொல்லுகிறது, எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்ற அந்த வார்த்தையை கொண்டு அநேக காரியத்தை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லாவித சந்தோஷத்துல உண்மையாக சொல்லுகிறேன், இந்த 17 நாளும் கர்த்தர் எங்களோட இடப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த உபவாசத்தில் பார்க்கிறவர்களும் வந்திருக்கிறவர்களுக்கும் யாவருக்கும் சொல்றேன், கலந்து கொண்டிருக்க யாவருக்கும் சொல்றேன், கர்த்தர் நிச்சயமாக இந்த ஆண்டு 21 நாட்களுக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை கலந்து கொள்ளாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சொல்லுகிறேன், அட்லீஸ்ட் இன்னில இருந்தாவது இந்த 4 நாளுக்காவது உபவாசத்தில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் கிரியை செய்வார். எப்படியாவது என் தேவன் ஒரு சொல்லுவாங்க, 1 வாங்கினா 1 ஃப்ரீ. இந்த 18 நாள் வரல, அட்லீஸ்ட் 4 நாள் வாங்க, உனக்கு ஃப்ரீயா தரேன்றார். ஹல்லேலூயா. அவர் சமூகத்தை ஒரு காரியத்தை ஆண்டருக்காக செய்யும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியத்தை இந்த காலையில் கொஞ்சம் உட்காந்து ஆண்டு ஃபிளாஷ்பேக் கொடுத்தாரு எனக்கு. ஒரு சில ஆண்டுகள், கொஞ்சம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக சில குடும்பங்கள் எனக்கு தெரியும், இங்கே இருக்கிறீங்க. அப்போ கோபாஸ்டுக்கு கல்யாணம் கூட அவ்வளோ நினைக்கிறேன். சகோதரி மட்டும் என் ஊழியத்தில் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ நான் பேங்க்கில் வேலை செய்துட்டு இருக்கேன். அப்போ என்னோட வருமானம் அப்போ 75,000 rupees அப்போ வாங்கிட்டு இருக்கேன். அப்போ சுவிசேஷ ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டாண்டு ஒரு பெரிய ஒரு காலி மனை இருந்தது. பெருசாக ஒரு ஸ்டேஜை போட்டு ஒரு ஏழைங்களுக்கு கொடுத்து சாப்பாடெலாம் கொடுத்து ஒரு மகிமையான ஒரு ஊழியத்தை அன்றைக்கி செய்யும்படி கொடுத்தார். ஆனால் உண்மையாக சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கொஞ்சம் நெஞ்சல்ல அடிக்கிற அடி மழை. இங்கே எங்கள் கூட்டம் இருக்குது, அந்த பக்கம் மோகன் சிலாசன கூட்டம் நிற்குது, எல்லாமே தடைப்பட்டு மழை அப்படி அடிக்குது. நாங்களும் மழையில் நனைஞ்சிட்ருக்கோம். இன்னொரு கோபாஸ்டர் அவர் ஓடுறார், ஒரு பக்கம் போயிட்டு ஒரு பெரிய தார்பாயை கொண்டு வர்றார். எல்லாருக்கும் இந்த பக்கம் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது பரலோகமாக அசிக்கும்படி பயப்படவே இல்லை. வாழ்ந்தாலும் செத்தாலும். அன்னைக்கு ஒரு சகோதரர் கிட்டார் கரண்ட்லேயே வாசிக்கிறார், கரண்ட் அடிச்சுனே கரண்ட்லேயே வாசிக்கிறார். அவர் இப்போ பெங்களூரில் இருக்கிறார். ஓகேவா. ஒரு சிலர் ஒன்று மழையில் தொப்பையாக நனைஞ்சிட்டு ஆராதிச்சுட்டு இருக்கோம். நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன், அன்னைக்கு கனம் பண்ணது இன்னைக்கு நிற்க வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எதிர்பார்க்காம செய்ததை எதிர்பாராத நேரத்தில் கர்த்தர் செய்வார். நான் சொல்கிறேன், எதிர்பாராத காரியம் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு நடத்தும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்காதானா? நீங்கள் நினைக்கிற மாதிரி நடந்தால் நீங்கள் ஆண்டவருக்கு மேலே பெரிய ஆள் ஆயிடுவீங்களே. அப்போ சொல்லுங்க, நீங்கள் செய்யுங்க,
நான் காஃபி சாப்பிட்றதுக்கு சேர்ந்துருன்னு சொல்லிட்டு போவீங்க நீங்கள். நம்ம எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுங்களா? ஆண்டவர் கமெண்ட் பண்ணும், நான் காஃபி போட்டு வரத்துக்குள்ள எனக்கு வீட்டான வந்து நிற்கணும். லாஸ்ட்டு ஆண்டவரே வேலைக்காரன் ஆக்கிடுவீங்க. அதனால தான் ஆண்டவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சைடில் வச்சு வைப்பார். நான் சொல்கிறேன், ஆண்டவர் கர்த்தர் நேர்த்தே செய்த நாளில் அது 18 நாளும் முதலாவதாக நம்மளோட பாத்திரத்தை உருவாக்கினார். அந்த உருவாக்கின பாத்திரத்தை பார்க்க முடியாது. ரெண்டாவது பாத்திரத்தை சுத்திகரித்தார். மூன்றாவது அந்த பாத்திரத்தை மறுரூபப்படுத்தினார். நான்காவது விசுவாசத்தை கொடுத்தாரு. சமாதானத்தை நிரப்பினார். அடுத்தது சந்தோஷத்தால் நிரப்பினார். அந்த பாத்திரத்தில் மகிமையினால நிரப்பினார். அடுத்தது பலத்தினால நிரப்பினார். நடத்துவேன் நடத்தினார். உற்சாகத்தில் நடத்தினார். நற்குணத்தினால ஊற்றினார். உற்சாகத்தின் ஆவியை ஊற்றினார். திருப்தி ஆக்கினார். நற்கிரைகளை நிரப்பினார். நேற்று தினத்தில் பார்க்கும்பொழுது இப்போ இதுக்கு முன்பாக பார்த்ததெல்லாம் நற்கிரைகளை பார்க்க முடியுமா? ஊற்றினார், அதான் கேட்க தான் முடியும். சமாதானத்தை கொடுத்தார், உங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியுமா? ஆனால் நேற்று ஒரு தலைப்பில் பேசணும், ஆவியான என்ன பேசின இடத்துல பொருட்கள்னால பாத்திரத்தை நிரப்பன்னு சொன்னார். அதை பார்க்க முடியும். அல்லையா? கற்றுக்க. அப்போ 18 நேற்று பேசும்பொழுது நான் விசுவாசத்தோடு ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஒரு சாட்சியோடு கர்த்தர் நேற்று தினத்தில் உன் பாத்திரத்தை பொருட்களை நிரப்பாருன்னு சொல்லிட்டு பேசணும். அது நிறைய பேர் கலந்துட்டு இருக்காங்க, யூடியூப்ல வழியாக பார்த்துட்டு இருக்காங்க. முடியிற சமயத்தில் ஆண்டு சொன்னார், யாருக்குன்னு தெரில, 2 சகோதரிகளுக்கு புது சோஃபா வாங்க போய் கொடுக்க போறீங்கன்னு சொன்னார். பார்த்தவங்களுக்கு தெரியும். கர்த்தர் நீங்கள் இருந்தீங்களே சிஸ்டர், நேற்று சோஃபா கொடுக்க போகிறேன். நைட்டு 10 மணிக்கு ஒரு ஃபோன், சபையில் இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க, அண்ணே நான் புது சோஃபா வாங்கிட்டேன், ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓ இப்படியும் இருக்கா? அது அப்போ நம்ம தேவன் எப்படி நேற்று தான் சொன்னது, காலையில் 7-8 மணிக்கு சொன்னது, நீங்க புது சோஃபா வாங்குவீங்கன்னு சொல்லுது. அவ்வளவுதான். இதெல்லாம் அப்போ என்ன அடையாளம்? அப்ப அந்த 17 நாளும் சொன்னதே செய்துட்டாரு. 18ஆவது நாள் பொருட்களை கொடுப்பேன்னு சொன்னவர் கார்னர் சோஃபாவை கார்னரில் உட்காந்துக்கிட்டு அழகா ராண்ட துதிக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தாரு சொல்லிட்டு எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு சொல்றாங்க. நான் ஆண்டு சமூகத்தில் தேவனோட வார்த்தை சிந்திச்சு கொண்டிருக்கோம். அப்ப நான் சொல்றேன், அப்ப அதை செய்தவர் இன்னைக்கும் செய்வார். அதை செய்தவர் இன்னைக்கும் செய்வார். இங்க அங்க பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு செய்வார். ஹலோ, உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு செய்வார். இங்க வந்தாதான் எனக்கு உங்களுக்கு செய்வார். இவனால கொஞ்சம் அப்படி என் சோல் அப்படி சோறு வந்திருக்கும். சோஃபா கொடுப்பார். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தேவ சமூகத்தில் வரும்போது எதிர்பார்த்து வரக்கூடாது. கொஞ்சம் சொல்லிட்டுங்களேன், எதிர்பாராதான் ஆண்டு செய்வார். நீ எதிர்பார்த்து செய்தால் சர்ப்ரைஸ் கிடையாது. எதிர்பாராத தான் சர்ப்ரைஸ். இந்த கிறிஸ்மஸ்ல சாண்டா கிளாஸ் போட்டு கொடுக்கறது எதுக்குன்னா, ஒரு கோடீஸ்வரன் அவருக்கு யாருன்னு தெரியக்கூடாதுன்றதுனால ஒரு மறைமுகமாக ஒரு கிளவுன் வேஷத்தை போட்டு அப்போ ஒவ்வொரு பிள்ளைங்க வீட்டாண்ட கிஃப்ட் காலையில் வச்சு நைட் விடிய காலையில் வச்சுட்டு போய் எதுக்குன்னா இட்ஸ் எ சர்ப்ரைஸ். நான் சொல்றேன், இந்த 18வது உபவாச நாளில் ஆண்டவர் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுவார். லூக்கா 12 யாரும் எடுத்து வாசிங்க. லூக்கா 12 அதிகாரம் 24வது வசனம். வேதம் சொல்லுது, கர்த்தர் அதன் காலத்துல நேர்த்தியா செய்வார். முன்னாடியும் செய்ய மாட்டாரு, பின்னாடியும் செய்ய மாட்டார். எவ்வளவு அழகா எதுக்கு ஒப்பிட்டு காகங்களை பாருங்கள், இல்லை அவைகளையும் தேவன் அவைகளும் நிறுத்துறீங்களா? நம்ம கிட்ட ரொம்ப எப்படி சொல்றாருன்னா அசால்ட்டா சொல்றாரு. ஹலோ, உதாரணம் நம்ம சகோதரி இருக்காங்கன்னா, உஷா காக்காக்க குடும்பம் கொடுக்க மாட்டேன். கிதியோன் அந்த காக்காக்கு தெரியுமா? அந்த காக்காக்கே செய்யும் போது உனக்கு கொடுக்க மாட்டேன், கொடுப்பார். அவர் பேசுற வார்த்தை. அடுத்தது பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 17:4-5-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், அங்க ஒரு காக்காவை பார்ப்பீங்க. 17:4-5-6 வாசிக்கும் பொழுது, அந்த ஆற்று தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். யாருக்கு? காகங்களுக்கு கட்டளையிடுவேன். 5 அறிவு காக்காக்கே கட்டளையிடாருன்னா 6 அறிவுக்கு நம்ம கட்டளையிட மாட்டார். யாரையும் ஒருத்தர கட்டளையிட்டு
கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். காலையில 2-3 துண்டு எக்ஸ்ட்ரா நீ இப்ப சாப்பிட்டு போ அப்படி கூட போட்டு போல. என்னால சாயங்காலம் வர முடியாது, நான் 2 துண்டு உன்னை எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு வரேன், இப்பே சாப்பிட்டுக்கோ போன்னு சொல்ல. அது தீர்க்கதரிசி வேலை இல்லை. அவர் சொல்லிட்டாரு, நான் போறேன். காகங்களை அவர் பார்த்துப்பார். உங்களுக்கு சொல்லிட்டாரா, போயிட்டே இருங்க. காக்கா அவர் பார்த்துப்பார், எடுத்துன்னு வந்து கொடுப்பார். அந்த காக்கா கொடுக்கலனா ரக்கையை பிடுங்குவார். நல்ல காக்கா கொடுக்கலனாலும் ரக்கையை பிடுங்குறாரு, அவ்வளவு வேலை. காக்காவை பத்தி நீ கேட்கவே கேட்காது, உன்னை மட்டும் பார். என் தேவன் நல்லவர். இந்த 18ஆம் தேதி இந்த உபவாசம் 18ஆம் நாள் உபவாசத்துல கர்த்தர் நிச்சயமாகவே விசுவாசத்தின் மகிமையை இந்த பாத்திரத்தை உங்களுக்கு நிரப்ப போகிறார். ஒரு நாள் தேவன் உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். நம்முடைய தேவன் என்ன சொல்லுவதற்கு, நம்ம தேவன் சொல்லுவதற்கு அவர் பிரியப்படுகிறார். வேதத்தில் கர்த்தரை நம்புகிறவர்களை குறித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்புகிறவர்கள் எத்தனை விதவிதமான அதிசயங்களை குறித்து நம்ம தேவன் நடத்தி இருக்கிறார். இன்றைக்கு தேவனோட வார்த்தை உங்களோட சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்றார், உன் பாத்திரத்தை விசேஷமாக விசுவாசத்தினால ஊற்றி உன்னை நிரப்பேன்னு சொன்னவர் சொல்றாரு, உன் விசுவாசம் அதிகரிக்குமானால் நான் உன்னை மகிமையில கொண்டு போவேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு மகனே மகளே, நீ சபைக்கு வரல, 100க்கு 100 என்ன நம்பு, நான் தேவன் நீ பாப்ப. 100க்கு 100 நம்பு, 1% குறையாது. நீ நம்பு, நான் தேவன் என்று நீ பார்ப்பாய். எபேரியர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்றும், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவர் நிச்சயம் உங்களுக்கு செய்வார். அவர் நிச்சயம் உங்களுக்கு செய்வார். இன்னைக்கு திருப்பி சொல்றேன், நிச்சயம் உனக்கு செய்வார். நிச்சயம் உனக்கு செய்வார். He will do. இருண்டு போச்சு வானம்னு பார்க்காது, நைட்ல கூட காக்கா வரும், உனக்கு வரும். அவர் அம்சாரனா வரும், அது கண்ணை மூண்டு கூலிங் கிளாஸ் கொண்டு போட்டுன்னு வரும். கர்த்தர் சொன்னார்னு செய்வார். அந்த நம்பிக்கை முழு இருந்த நம்புங்க. கர்த்தர் இன்னைக்கு கூட சொல்றாரு, நான் செய்வேன் மகனே, நான் செய்வேன். யாருக்குன்னு தெரியல, யாருக்கு எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க, நான் செய்வேன் மகனே, நான் செய்வேன் மகளே. இப்போ இருக்க இப்படி சொல்லும் பொழுது என்ன நடக்கும்ன்றது அடுத்தது கடைசி உங்களுக்கு சொல்ல வரும். ஓகேவா? என் தேவன் ஜீவனோடு இருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவன் என்னோட இருக்கிறார் என்று நாம் சொல்லுகிறவர்களா காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. என் தேவன் சங்கீதம் 40:8 சொல்லுகிறது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். எப்படி நம்ம இருதயம் இருக்கணும்னா, நம்ம இருதயம் உமக்கு பிரியமானதை செய்ய நம்ம இருதயம் விரும்பணும். அவருக்கு பிரியமானதை செய்ய நம்ம விரும்பணும். அனைவரும் சேர்ந்து சொல்லும், உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். வாய்த்தர சொல்ல, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். அன்பான தேவ பிள்ளை, விசுவாசம் யாரால் துவக்கப்படுகிறது என்றால் தேவனால் துவக்கப்படுகிறது. விசுவாசம் யாரால் முடிக்கப்படுகிறதுனால் கர்த்தரால் முடிக்கப்படுகிறது. விசுவாசம் என்பது 2 விதமான விசுவாசம் இருக்கிறது. ஒன்று இருதயத்தில் உண்டாகிற விசுவாசம், இரண்டாவது செயல்படுகிற விசுவாசம். ஒரு மனுஷன் விசுவாசமா இருந்தால் மட்டும் போதாது, அவன் செயல்பாடுல விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, வார்த்தை சொல்லுது, நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தினாலே விசுவாசத்தால் ரட்சிக்கப்படுவாய். எப்படியா? உன் இருதயத்தினாலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். விசுவாசித்தா முதல் இருதயத்துல விசுவாசிக்கணும். இந்த இடத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, உன் இருதயத்தில் உள்ள விசுவாசம். இந்த விசுவாசம் வெளியே தெரியாது. அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க? ஆமென் சொல்றீங்க. அந்த விசுவாசம் இருதயத்துல வெளியே தெரியாது.
ரோமர் 10:10 சொல்லுது. தண்ணி கொஞ்சம் கூட. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணட்டும். ஃபர்ஸ்ட் வசனத்தை வாசிக்கும்போது கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசி. முதல் சொல்ற வார்த்தை உன் இருதயத்தினால விசுவாசிப்பாய் என்று ரட்சிக்கப்படுவான்னு சொல்றாரு. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக. அந்த ரட்சிப்பு எப்படி உண்டாகுனா வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். வாயினால அறிக்கை பண்ணணுமா? ஹல்லேலூயா. இரண்டாவது விசுவாசம் கிரியை செய்கிற விசுவாசம். அதுதான் வாயினால அறிக்கை செய்கிற விசுவாசம். நம்மளோட வாயை விட்டு விசுவாசம் சொல்லும் பொழுது அவர்களுக்கு தெரியும் இவர் ஒரு நம்ம ஒரு சின்ன காரியம் சொல்லுவோம், பிரதர் உங்களுக்கு நடக்குமான்னு கேட்டோன்னே நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்போ நீங்க விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீங்க. இப்போ ரெண்டு பேரும் கிதியோனும் ஒய்ஃப் ரெண்டு பேரும் விசுவாசிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அப்போ குடும்பமே விசுவாசிக்குது. இப்போ பிள்ளைங்களோட வந்திருக்கீங்க, உங்க ஃபேமிலியை விசுவாசிக்கணும்னு சொன்னா நீங்க ஃபேமிலியை ஆமேன்னு சொல்லும் பொழுது இந்த ஃபேமிலியை விசுவாசிக்குது. என் தேவன் இருதயத்தில் விசுவாசத்தை காட்டிலும் செயல்படுகிற விசுவாசத்தை கர்த்தர் விரும்புகிற தேவனா இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளை யாக்கோபு இந்த விசுவாசத்தை குறித்து அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார். அதுக்கு சில காரியங்களை சொல்லி உங்களுக்கு விசுவாசம் நடத்த விரும்புகிறேன். இந்த பாத்திரத்தை கண்டிப்பாக நிச்சயமாக நிரப்புவார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17 வசனம் சொல்லுகிறது, அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாய் இருக்கும். தன்னில் தானே. இருதயத்துல விசுவாசம் மட்டும் போதாது, செயல்படணும். அது செயல்படும் பொழுதுதான் அது கிரியைகள் காண்பிக்கும். அப்படி செயல்படாது என்னவா இருக்கும்? அது செத்ததா இருக்குமா? கிரியைகள் காணப்படணும். விசுவாசம் பார்க்கிறது மட்டும் இல்ல, செயல்படணும். அது செயல்படும் போது தான் அந்த விசுவாச ஜீவனோடு இருக்குதுன்னு சொல்றாங்க. நான் உண்மையா சொல்றேன், நேற்றத்துல பொருட்கள் கொடுத்தாருன்னு சொன்ன உடனே இந்த குடும்பத்தார் போயிட்டு ஒரு சோஃபா வாங்கிட்டு வந்து சொல்றாங்க தெரியுமா? அது விசுவாசத்தை செயல்பட்டு காண்பிக்கிற காரியமா இருக்குது. என் தேவன் நல்ல ஒரு மனிதனோட விசுவாசம் இருக்குமானால் அந்த விசுவாசம் செயல்பாட்டில் இருக்க வேண்டும். அது எப்படி என்றால் தன்னைத்தானே செத்ததாய் காணப்படாதபடிக்கு செயல்பட்டு காட்ட வேண்டும். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகளும் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. இப்ப சடனா ஆண்டவர் கேட்கிற யாரோ ஒரு விசுவாசம் சொல்றப்பா, விசுவாசத்தை காண்பிப்பா, என்ன பண்ணுவீங்க? நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றேன், விசுவாசத்தை காண்பி அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். நீங்கள் எப்படி காண்பிப்பீங்க? இப்போ சடனாக ஒரு ஹிந்து ஃபேமிலி வராங்க. உங்கள் வீட்டில் நல்லா நான் பல வருஷமாக நீங்கள் சபைக்கெல்லாம் போகிறீங்க. விசுவாசம் எப்படிங்க காண்பீங்க? அப்படி நீங்கள் எப்படி காண்பிப்பீங்க? யாரும் உங்களுக்கு சொல்லுங்களேன். உங்களுக்கு கொடுக்க போறாருன்னா ஆமேன்றீங்க, உங்களுக்கு கொடுத்துட்டாரோ ஆமேன்றீங்க. இப்போ விசுவாசம் எப்படி காண்பீங்க? உங்கள் விசுவாசம் எங்க காட்டுங்க. யாரும் சொல்லுங்க, பாஸ்டர் யாரோ சொல்லுங்களேன், உங்கள் விசுவாசத்தை காண்பீங்க. யாரோ வராங்க, உடம்பு செல்லமா, பாஸ்டர் தெரியல பிரதர், கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோங்க, எனக்கு ரொம்ப கேன்சராக இருக்கு, டாக்டர் நாட்கள் கொடுத்துட்டார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விசுவாசத்தை காண்பின்றாங்க, ஜபத்தை காட்ட முடியாது. இப்போ என்ன பண்ணும்? ப்ரேயர் ஆயில் எடுத்து வரணும். எங்கள் சபையில் கொடுத்தது இதை ஊற்றி நான் கொடுக்குறேன், இந்த ஒரு வாரத்திலே பாருங்க கர்த்தர் மகிமை நடக்கும் உங்களுக்கு. இப்படி செயல்படும் பொழுது விசுவாசத்தை காண்பிக்கிறீங்க. அவங்க வாங்கி உட்கொள்ளும் பொழுது எப்படி வாங்கலாம்? டாக்டர் கொடுக்குற காட்டு ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கன்னு இவங்க கிரியையும் அந்த கிரியை செயல்படும் போது அற்புதம் நடக்கும். வாயில சொல்றது ரொம்ப ஈஸி, அதுலையா நம்ம கூட கிறிஸ்தவங்கள ஆமேன்னு சொல்லுங்களேன், எனக்கு பத்தல வாயில தோசை சுடுவாங்க. அதுலையா நிறைய பேர் பார்த்துருக்கோம், வாயில தோசை சுடுவாங்க. ஓகே 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 அவங்களுக்கு வரும்போது தெரியும், பாஸ்டர் ஹலோ வாழ்ந்தாலும் சொல்லுங்களேன் இயேசுவுக்கு, செத்தாலும் விசுவாசத்தை கிரியில காண்பிக்கணும்னா செயல்படணும். விசுவாசம் செயல்படணும். என் தேவனை செய்வார்னு விசுவாசம் அறிக்கிட்டு செய்வாருங்க. ஒரு கணவன் மனைவி காலை எழுந்துக்கிறீங்க, மழை அடின்னு அடிக்குது, சபைக்கு வரணும், ஒன்று சொல்லுவாங்க, மழை அதிகமா இருக்குங்க, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். இது ஒரு ஃபேமிலி நடக்கும்.
ஒன்று ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவார், நான் கூட அப்படித்தான் நினைக்கிறேன், பார்ப்போம், கரெக்டாக ஒரு 7:30 மணி வரைக்கும் பார்ப்போம், இல்லைன்னா சொல்லுங்களேன், ஹலோ போதா பேசுங்க, நெக்ஸ்ட் வீக் போயிடலாம். இது ஏற்க தானே மணி சொல்லுங்க, கண்டிப்பாக கற்றுக்கிட்டு நீங்கள் பாருங்களேன், 7:30 மணிக்கு போகிறதுக்கு மழை நிற்குதா இல்லையான்னு பாருங்கள், நிற்கும். காணும், நான் விசுவாசிக்கிறோமா, நீங்கள் அப்படி செயல்பட்டு பாருங்க, மழை நிற்கும். நம்ம அது அந்த லெவலுக்கு போகிறதே இல்லை, அந்த லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறது இல்லை. குண்டு செட்டில் ஓட்டு கிரியைகளை உன் மனைவி கிட்டும் புருஷன்கிட்ட பிள்ளைகிட்ட காட்டணும். அம்மா குழந்தை சொல்லும், நான் சண்டே கிளாஸ்க்கு போனேன் டேடி, அம்மா மழை பெய்யுது நாளைக்கு போகலாம் போ, அப்படி சொல்லக்கூடாது. வெயிட் பண்ணு, தேவன் உனக்காக மழை நிறுத்துவார் பார். அப்போ சொல்லும் போது அந்த சின்ன குழந்தை விசுவாசம் வளருது, அந்த குழந்தை விசுவாசம் வளருது, கண்ணால பார்க்குது. என் மனைவி அடிக்கடி அப்புறம் தான் சொல்லுவாங்க, நம்ம கூட எலியா வச்சு பைக்கில் போகிற மாதிரி பேசுவாங்க. எங்கள் மனைவி போஷாகத்துக்கு போனால் மழை பெஞ்சுன்னா நிறுத்துங்க, நானும் சுவிட்ச் வச்சிருக்கிற மாதிரி. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க கூட பார்த்தாங்க, என்னோட கிரியைகளை பார்த்துருக்காங்க. நான் உடனே நம்பணும், என்ன பண்ணுறது, ஆண்டவரே நிறுத்துங்க ஆண்டவரே, ஒரு வார்த்தை அதையும் கேட்குறாரு தெரியுமா, அதான் தேவன். நாடா பைத்தியக்கார மாதிரி சொல்கிறான் பாருவேன். அவர் நினைக்க மாட்டாரு, பொண்டாட்டி சொல்லிட்டா இவனும் அது கீழ்ப்படிஞ்சு மென்டல் போல பேசுறானே, நிறுத்துறான் மழைய. இதுதான் கிரியையின் விசுவாசம். இப்போ மனைவிக்கு என்ன ஆயிடுச்சு, மழை பேஞ்சாலும் என் கூட வீட்டுக்காரர் வராரு, மழை நிறுத்துவார். இதுதான் கிரியை. புரியுது அவங்களுக்கு? அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகணும். இப்போ கூட காலையில் நைட்டு செம்ம மழை பெஞ்சுது, நல்லா தெரிஞ்சு நான் படுத்துக்கினே ஜாப் பண்ணேன், அடிக்கிட்டாண்டு வேற 7:30 நிறுத்த தான் போறீங்க, அது போயிட்டோம். 7:30 மணி கரெக்டாக 7:25க்குமா எட்டி பாருமான்னு நின்றுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா எனக்கு தான் தெரியும் பயம், நிறைய ரெயினில் லீவ் விட்டுரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆனால் நிறுத்திட்டார். ஆமென். என் கர்த்தர் ரொம்ப நல்லவர். வசனம் சொல்ல கிரியைகளை காண்பிக்கணுமா. ஒரு மனுஷன் உங்களை பார்த்து கேட்கிறான், நீ விசுவாசித்தானே, உன் கிரியைகளை எங்க காண்பினா, நம்ம காண்பிக்க ரெடியா இருக்கணும். விசுவாசிக்கணுங்க. தோல் மேல தைபட, கையில டீ, கையில காசு, நீ வாப்பா கர்த்தர் எதனா செய்வார், நீ செய்து பாருங்க, கர்த்தர் எதனா ஒன்று செய்வார் உங்களுக்கு. நான் அனுபவத்தில் எவ்வளோ அனுபவிச்சிருக்கேன், ஒன்றுமே இல்லாத போயிருக்கேன், ஆனால் கர்த்தர் கொடுத்துருக்காரு. பெட்ரோலே இருக்காது வண்டியில், அது இருக்கு எங்கோட நிற்கன்னு தெரியும். கம்முன்னு ஆண்டவரே இவ்வளோ கிலோமீட்டர் போனேன், நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, பெட்ரோல் பங்கு எங்கே கிடையாது. விசுவாசத்தோட கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு பெட்ரோல் டாங்கியை பார்க்க மாட்டேன், ஸ்பீடா மீட்டரை பார்க்க மாட்டேன், ஆக்சிடென்ட் மட்டும் கொடுத்து ரோட்டை மட்டும் பார்த்துட்டு போவேன், வீட்டான வந்து வண்டி நிற்கும். அது மாதிரி செய்துறாதீங்க, அது விசுவாசம் மட்டும் தான் நடக்கும். ஹல்லேலூயா. என் தேவன் ரொம்ப நல்லவர். ஆனா எப்படின்னா அந்த அளவுக்கு நீங்க ட்ரெயின் ஆகணும்னு யாக்கோபு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. யாக்கோபு 2:19 சொல்லுகிறது, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ அடுத்த சப்ஜெக்ட் வரும்போது விசுவாசம் ஆமென்னு சொல்லுங்களேன். இப்போ இன்னொரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறாருங்க, வாசிங்க. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லது தான். ஹலோ, நீங்க எல்லாம் விசுவாசி நல்லதுதான்ப்பா. பிசாசுகளும் விசுவாசித்து ஐயோ நடுங்குகின்றன. பிசாசும் விசுவாசித்து நடுங்குகின்றன. விசுவாசம் நடுங்குதான். பிசாசே விசுவாசம் நடுங்குதுன்னா நீங்களாம் யாரு? ஒன்னு இருந்தா குட்டி பிசாசா இருக்கணும், இல்ல பெரிய பிசாசா, இல்ல பிசாசா இல்லாம இருக்கணும். ஓகே, பிசாசம் நடுங்குதான். அப்ப பிசாசுக்கும் தெரியுது விசுவாசம் என்னன்னு. ஆனா சில நேரத்தில் நமக்கு தெரியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ பார்த்துட்டு தான் விசுவாசிக்க, பார்க்காம விசுவாசிக்கணும். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டார், குயன் வந்துட்டாரு, உருவாக்கி அழகுபடுத்தி அழகாக பாத்திரமா நிரக்கிட்டாரு, நேற்று பொருட்களை நிரப்பிட்டாரு. ஒரு வேலை உஷா அவங்க இஎம்ஐல வாங்கியிருந்தாங்க நினச்சிக்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, பொருட்களை நிரப்பினருக்கு இஎம்ஐ கட்டுவார். இதுதான் பொருட்கள் கொடுக்க விசுவாசம். அவர் கட்டுவார். எப்படிங்க? வாங்க தெரிஞ்ச வாங்கி கொடுத்தவனுக்கு அவர் கட்ட தெரியும். என் தேவன் நல்லவர். பிசாசுக்கும் விசுவாசிக்கிறார். பிசாசு விசுவாசிக்கிறான், ஆனால் அவனால் கிரியைகளால் காண்பிக்க முடியாது. மனுஷன் விசுவாசிக்கிறான், ஆனால் கிரியையினால காண்பிக்க முடியும். பிசாசு சில நேரத்தில் வேற மாதிரி. பிசாசோட கேரக்டர் என்னன்னா, அவன் கொல்லுகிறவனும் அழிக்கிறவனும் தீமை செய்கிறவனும் பொறாமை கொள்கிறவனும் சண்டையிடுகிறவனும் வாக்குவாதம் பண்ணுகிறவனும் எரிச்சல் இருக்கிறவனும் தூஷணமா பேசுகிறவனும் குற்றம் சொல்லுகிறவனுமாக அவனுடைய கிரியைகளை காண்பிப்பான். அவன் பேர் என்னது? விசுவாசி. அவனு பேயில ஒரு விசுவாசி, நம்ம பேய் இல்லாத விசுவாசி. இப்போ ரெண்டுத்துக்கு காட்டும்போது பார்க்க போறீங்களா, பிசாசு இப்படியே பட்டவன். ஒரு 2 சேர் இங்கே போட்டுருந்துச்சே தெரியும். ஓகேங்களா,
நம்ம இருக்கு. ஓப்பா இருக்கும் போது ஒரு உதாரணம் வந்து சொல்லும் போது, இன்னைக்கு நம்ம ப்ரேயர் மீட்டிங்க்கு போயிடலான்னு நினைக்கிறேன். இன்னொருத்தர் சொல்லலாம், மானே வேணாங்க நீங்கள் அந்த ப்ரோ கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுற வச்சுக்கோங்களேன். இவன் சொல்லுவான், பத்தியா அவன் சொல்கிற கிரியைகள், பத்தியா இவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்தீங்களே உனக்கு என்ன பண்ணுறாங்களா பத்தியா. அவன் குறை சொல்கிற ரெடியாக இருப்பான், விசுவாசம் சொல்லுவான். அப்போ அவன் எவ்வளோ ட்ரூத்ஃபுல்லாக இருக்கான் பாரு அவன் வேலையில். பிசாசு ட்ரூத்ஃபுல்லாக இருக்கான் இல்லையா? அவன் செய்கிற தப்பாக இருந்தாலும் வேலையில் கரெக்டாக இருக்கிறான். ஆனால் நம்ம அப்போ நம்ம விசுவாசம் எது பாருங்க. சொல்லுது புரியுது உங்களுக்கு? இன்னும் ஒன்று ஆழமாக சொல்லணுமா? புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு காரியத்துக்கு போறீங்க, ஒரு உதாரணம், யாருக்கோ வந்து ஒரு ஏழைக்கு கனம் பண்ணுறதுக்கு காணிக்கிறதுக்கு போறீங்க. அவனே சொல்லுவான், எதுக்கு தண்டத்துக்கு காசு கொடுக்குறவங்களுக்கு நல்லா தானே இருக்கிறாங்க. ஒன்று ஃபேமிலி வாங்க, இது இருந்தால் நமக்கு ஒரு மினி ஃப்ரிட்ஜ் வாங்கிடலாம் வானான்னு சொல்லுவோம். சொல்லிட்டு அவன் விசுவாசம் ஆண்டு போய் சொல்லுவான், பார்த்தீங்களா கொடுத்தீங்களா என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அவன் விசுவாசத்தில் இருக்கிறான், நம்ம என்ன பண்ணுறோம் தவறி விட்டுறீங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரோட கரத்தில் வந்துட்டீங்கன்னா எல்லா சூழ்நிலையும் சோதிக்கப்படாதபடிக்கு விசுவாசத்தில் உறுதியாக இருந்து கிரியைகளை காண்பிக்கிறவளா இருக்கணும். பிசாசுக்கு விசுவாசம் பயம் இருக்கு, ஆனா விசுவாசம் நமக்கு விசுவாசம் இருக்கு, கிரியை நமக்கு இருக்கு. யாக்கோபு 2:20 சொல்லுகிறது, வீணான மனுஷனே கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ கேட்கிறார். திரும்ப வசந்த வாசிங்க. வீணான மனுஷனே கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ. கிரியைகளை காண்பிக்கணும். இப்ப சொல்றார் ஆண்டவர், ஓகேவா, வந்த எல்லாரையும் கர்த்தர் பரலோகத்திலிருந்து இன்னைக்கு மகிமையில உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. வாய் திறந்து சொன்னதெல்லாம் கிரியை உள்ளது, வாய் திறந்து சொல்லாம இருக்கிறதெல்லாம் பிசாசோடையது. புரிஞ்சுங்களா? சிம்பிள். கிரியை எப்படி காட்டு? இப்ப ஆண்டவர் சொன்னத ஆண்டவர் சொன்னாரு, இப்போ கிதியோன் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இது எப்படின்னா, நான் உயிரோட இருக்கிறேன், அவர் சொல்லிட்டாரு, இது நடக்க பொழுது நான் நம்பிக்கையோட சொல்றேன். இது வந்து விசுவாச நாவி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோன்னு ஆமென் ஆமென். அப்பா என்ன ஆவி அது? நான் சொல்ல ஆரஞ்சு பார்த்துக்கணும். இதுதான் கிரியை. It should come outside. எப்பா விசுவாசி நீ உள்ள பெரிய பரமபிதா தான் உள்ளே விசுவாசி, ஆனா கிரிகளை காண்பிக்கணும். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இந்த மாத சபைக்கு நிறைய தேவைக்குது, உடனே ஆமென் சொல்லுங்க சொன்னோன்னு நீங்க கொடுக்குறீங்களா இல்லையோ, நீங்க சொல்லி பாருங்களா உள்ள வந்துடும். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. 24ஆம் தேதி நம்மளோட சபைக்கு நிறைய தேவைக்குது, ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் சொல்லுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. God is a good God. இந்த விசுவாசம் ஆமென் சொன்னீங்களே, நான் சொல்ற மனரம்பமா, I receive it in Jesus name. நான் காற்றையும் பார்க்கல மழையும் பார்க்கல, ஆனா 24 மகிமையா நடக்கும். ஏன்னா சொன்னவர் அவரு, ஆமென் சொன்ன நீங்க. விசுவாசம் மென்டல போல விசுவாசம் நான். என் தேவன் இல்லாதவைகளை இருக்கிற அழைக்கிற தேவன். விசுவாசிக்கணும். யாக்கோபு 2:20 வீணான மனுஷனே கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டும். 21 வாசிக்கும் போது, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். கிரியினாலோ அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். அவன் போயிட்டு எப்படி காட்டுறான், எங்க அப்பா தப்பா வைப்பாருன்னு அவனுக்கு தெரியும். ஆனாலும் தாங்க நீங்க கேட்டீங்க, படுக்க வச்சிட்டேன். கவனிங்க, படுக்க வச்சிட்டேன். கிரியை காட்டுறான். எது? அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு வரான், நான் என்ன பையனும் திரும்பி கிரிய என்னது சொன்னதெல்லாம் நடக்கணும், ஆமேன்னு சொல்லுங்க. சொன்னதெல்லாம் உங்க வாழ்க்கை நடக்கணும், ஆமேன்னு சொல்லுங்க. செயல்பட போறோம், ஆமேன்னு சொல்லுங்க. இதான் விசுவாச கிரிய. உன் தகப்பன் அழகா காட்டுறாரு. ஆடே இல்லை, பையன் தான் ஆடு. எடுத்துட்டு போய் படுக்க வச்சிட்டேன். கேட்டீங்களே, படுக்க வச்சிட்டேன். போல்டா சொல்றான். அதான் விசுவாசத்தின் தகப்பன் நீதிமானாக்கப்பட்டான். அந்த போல்ட் கிரியில காட்டணும், தைரியமா சொல்லணும். And my God will supply all my needs. அந்த வசந்த வாசிகளை மறுபடியும், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். அனைவருக்கும் தெரியும், ஆபிரகாம் விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது.
அவரோட விசுவாசம் இருதயத்தில் இல்லை, கிரியையினாலே காண்பிக்கிறான். ஆபிரகாம் கிரியையினாலே காண்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் சொல்றான், வேலைக்காரன் சொல்லும் போது இருதயத்தில் சொல்றான், நாங்க திருப்பி வருவோம். அப்பா பையன் கேட்கிறான், அப்பா எல்லாமே இருக்கு, ஆடு எங்க? ஏய் நீ தாண்டா ஆடு. ஹல்லேலூயா. கையை கட்டி மேலே படுக்க வைக்கிறான். அந்த புள்ள எவ்வளவு ஒழுக்கமான புள்ளியா இருக்கு பாருங்க. இப்ப இருக்க பிள்ளைங்க, இப்ப இருக்க பிள்ளைங்க போ நீ போய் படுப்பா. 2026 பிள்ளைங்க என்ன சொல்ல, நீ போய் படு. ஏன்னா சின்னதுல இருந்து விசுவாசத்தை கத்து கொடுத்திருந்தா, அப்பா ஐ நோ டாடி யூ ஸ்டே டாடி, ஏறி ஸ்டூல் போட்டு ஏறி படுக்கும். நம்ம ஆண்டவர் பிள்ளைங்களா இருந்தா, பிசாசு பிள்ளைங்களா என்ன சொல்லலாம், நீ படு. ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க, ஆமென் சொல்லுவோமே. ஏன்னா நம்ம நல்லவங்க, நம்ம பிள்ளைங்களும் நல்லவங்க. நீ கெட்டவளா இருந்தா நீ எதை விதைச்சாலும் அறுப்பாய். இப்ப இருக்க பிள்ளைங்க படுன்னு கூட சொல்லாது, மேல படு, தூக்கி போட்டுரும். என் தேவன் அன்பான தேவ பிள்ளைகளை, சத்தியத்துல பிள்ளைகளை விசுவாசத்துல வளர்க்கணும். இப்பவே நீ லட்சாதிபதியா இருந்தாலும் சரி, பிள்ளைகிட்ட சொல்லணும்ப்பா அந்த காலத்தை டாடி எப்படி கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அதனால நீங்க இப்படி இருக்க. ஏன்னு சொன்ன, நாளைக்கு ஒரு காலம் அவனுக்கு கஷ்டப்பட வரும்பொழுது அந்த கஷ்டம் என்னன்னு அவனுக்கு தெரியணும். லக்ஸுரியஸ் வாழ வைக்கிறது பெருசு இல்லை, வாழ்வை வாழ ஒருத்தன் ஆசை. ஆனா கஷ்டம் என்ன அந்த பையனுக்கு தெரியாத போயிடுமே. தெரியும் பொழுது தெரிஞ்சு வளரும் போது கர்த்தர் நல்லபடியாக இருப்பார். அன்பான தேவ பிள்ளைகள், இது விசுவாச கிரியைகளா போய் அழகா படுக்க வைக்கிறாராம். அன்பான தேவ பிள்ளை, இந்த 18வது நாள் உபவாசத்துல உன் பாத்திரம் நிரம்பி கிரியைகள் செய்ய போகிறார் என்று, நற்கிரியினால் அது நறுகணமாக வாசனை வீச போகிறதை இனி வர காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். இந்த நாள்ல இருந்து 31 நைட்டுக்குள்ள மகிமையான காரியம் நடக்கும். இந்த நாள் 18வது உபவாச நாள்ல இருந்து 31 முடிஞ்சு நடு ஜாமத்தில் நம்ம எழுந்து துதிக்கும் பொழுது அன்னைக்கு உன் வாய் சும்மாவே இருக்காது, கர்த்தர் மகிமை வைப்பார். விசுவாச கை தட்டி இருக்கணும். ஹல்லேலூயா. நான் நிறைய சபைக்கு போயிருக்கேன். நான் ஒரு சபைக்கு பேச சொல்லிக்கோங்க, நிறைய சபைக்கு பேசுவேன். அங்கே போனால் நம்மளுமே இருக்காது. அங்கே போய் பார்க்கும்போது எல்லாம் சப்பானிங்க உட்காந்துக்கோங்க. ஏன்னா கையும் இருக்காது, காலும் இருக்காது. விசுவாச கிரின்னு எப்படி காட்டணும்? ஒன்று கை தட்டணும், நம்புறதுக்கு வாய் தந்து சொல்லணும். இப்போ நல்லா ஒரு சின்ன ஆண்டு சொல்ல, சின்ன சிறு பிள்ளைகளை மாறாவிட்டால், இப்போ குழந்தை கேட்பட்டாளா, அந்த குழந்தை எது ரொம்ப நாள் ஆசைப்பட்டுச்சு. ஆசைப்பட்ட உடனே கஷ்டப்பட்டு நீங்கள் அது ஆசைப்பட்டதை வாய் வந்து கிஃப்ட் கொடுத்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது? அதோட சந்தோஷம் எப்படி காட்டும் உங்களுக்கு? எகிரி குதிச்சு குதிச்சு சந்தோஷம். உண்மையில ஏன்னா அது கிடைச்சி வரப்போது, கிடைச்சிடுச்சு, சந்தோஷத்தை காட்டுது. அதுதான் கிரியைகள் விசுவாசம். அப்பதான் ஆண்டவர் பலிபீடத்துல ஒரு வார்த்தை வருதுன்னா, ஒன்னு கையை தட்டணும், ஒன்னு வாய் திறந்து சொல்லணும், இல்ல எழுந்து குதிக்கணும், ஏதாவது பண்ணு. அதுதான் கிரியின் விசுவாசம். நான் சொல்றேன், 31ஆம் தேதி டிசம்பருக்குள்ள கர்த்தர் அனைவரும் ஆஸ்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அட்லீஸ்ட் ஆண்டவர் பாப்ப பரலோகத்திலிருந்து ஒரு மகளாவது எனக்கு நின்று ரெஸ்பெக்ட் கொடுத்தால. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்லா கொஞ்சம் நேரம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு நம்ம சபையில் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். இந்த சபையில் நிறைய காரியம் அற்புதம் சேர்ந்திருக்காரு. தர்த்தனம் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. நான் இன்னைக்கு சபையிலேருந்து சொல்றேன் உங்களுக்கு, இந்த 18வது உபவாச நாளில் பலிபீடம் சொல்றாரு, கர்த்தர் சொன்னதை உனக்கு செய்வார். பட்டாசு பேர் எழுந்ததுக்கு பார்த்தா தீபாவளிக்குன்னு நல்ல எப்படி ஒரு உதாரணம். நல்லா ஜோர கை தட்டுங்க பார்ப்போம். நல்ல ஜோரம். இது பத்தாது. இது பேர் என்ன விசுவாசம் தெரியுமா? கிரியைகளின் விசுவாசம். நீ தட்டும் பொழுது பரலோகம் அங்கீகரிக்குது, பரலோகம் முடிவெடுக்கிறது. இவன் சொல்லிட்டான்ப்பா, எனக்கு தெரியாது. அல்லேலூயா. 2000 மோடி கொடுக்குறாருன்னு சொன்னாருன்னா 7 மணிக்கு பல்ல கூட வளர்க்காம போய் ரேஷன் கடை நின்னுங்களை பார்த்துருக்கேன் நான். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஐயோ ஜனம் நிறைய ஆகிடும். ஃபஸ்ட்டு போயிட்டு நின்னுணும். சப்போஸ் நின்றுன்னு போயிட்டு அவங்க கார்டில் சீல் போடும்போது மோடி இப்போ தான் கேன்சல் பண்ணுறாரு எப்படி இருக்கு உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. இதே போல தான் உங்களுக்கும் ரெடியாக இருக்கும். விசுவாசம் பார்ப்பார். இது இந்த கடைசி நேரம் கூட தூங்கினேக்குது.
அதனால ஐ கேன்சல் இட். புரியுதா உங்களுக்கு? அதே தான் மோடி கதை மாதிரி சொல்றேன். கொடுக்கும் போது ரேஷன் கார்டு கடைசியாக கொடுக்குறீங்க, வாங்கும் பொழுது ஐயோ இப்போ ஃபோன் வந்துச்சுமா, கேன்சல் என்ன பண்ணுவீங்க? முகம் எல்லாமே வாடிடும். அதை வச்சு நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க. 2000 வருது, இவனுக்கு அது கொடுத்துடலாம், மிச்சத்தை வச்சுக்கலாம், பண்ணுவீங்களா? அந்த மாதிரி நம்ம மோடிஜி கர்த்தர்ஜி உங்களுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டாரு. கை தட்டிட்டீங்க. அந்த கை தட்டு நடக்கிற வரைக்கும் கை தட்டிக்கிட்டே இருக்கிறீங்களா, விசுவாசம் இருக்கீங்க, செக் பண்ணுவாரு. அல்லையா? கொடுக்கிற நேரத்தில் ராஜா மாதிரி சோம்பேறியா இருந்து நினைச்சிக்க என்ன பண்ணுவாரு? வச்சுக்கப்பா, நானே வச்சுக்கிறேன் விடு. திருப்பி அழ, திருப்பி உருளு, திருப்பி பொருள், நான் அப்புறம் கொடுக்குறவனுக்குன்னு காத்தடிக்கும் பொழுது அதெல்லாம் சொல்லுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா மசாலா மட்டும் இருக்க சொல்றேன். நீ வர நம்ம தெரு சபையில் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் செய்ய போறாருன்னா கை தட்டிடணும். அதான் விசுவாசம், அதான் கிரியையின் விசுவாசம். யாக்கோபு 2:22 சொல்லுது, விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அந்த விசுவாசம் எப்படி இருக்குன்னா, நல்லா பிளேட்ல சிக்கன் பிரியாணில வச்சு தண்ணியில வச்சிடுறாங்க, ரெண்டும் கலந்து இருக்கணும். ஓகே, பிரியாணி நல்லா சாப்பிட்டுட்டீங்க, தொண்டை அடிக்குது, உடனே என்ன பண்ணுவீங்க? பிரியாணி சொன்ன தண்ணி குடிப்பீங்களா? தண்ணி குடிச்சா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த சாலை இங்கு பிரியாணி போகும். அதே போலத்தான் இருதயத்தை விசுவாசிக்கணும், கிரியைகளை காண்பிக்கணும், ரெண்டும் சேர்ந்தவனும் பூரணப்படும். ஆண்டு அந்த காரணத்தை சொல்றாரு. இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளை அனைவரும் விசுவாசித்தான், பிசாசு விசுவாசிக்கிறான், நம்மளும் விசுவாசிக்கிறோம். ஆனால் நம்மை பூர்ணப்படுத்த வேண்டுமானால் அந்த விசுவாசம் எப்படி வெளிப்பட வேண்டுமானால் கிரியையினால் வெளிப்பட வேண்டும். விசேஷமாக பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதனை தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறான். ஒரு மனிதனை கொடுத்து வேதம் சொல்லுகிறது. மார்க் 10:52 வசனம். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து இயேசுவுக்கு பின் சென்றான். அந்த வசனம் மறுபடியும் வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து இயேசுவுக்கு பின் சென்றான். அங்க ஏகப்பட்ட ஜனங்க இயேசு பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டோரி போட்டு சொல்றேன், நிறைய பேர் இருக்காங்க. அங்க ஒரு மனிதனோட விசுவாசம் பாராட்டப்படுகிறது, புகழப்படுகிறது. அவங்கிட்ட பேசுறாரு, உன் விசுவாசம், அவனை புகழாரு, அவனை பாராட்டுறாரு. அநேக ஜனங்கள் முன்பாக அந்த மனுஷன் இயேசுவை புகழ்கிறத கர்த்தர் பார்க்கிற அநேக ஜனங்கள் பார்க்கிற அநேக ஜனங்கள் முன்பாக அவனோட விசுவாசம் அங்கீகரிக்கப்படுகிறது, அறிவிக்கப்படுகிறது. அவன் கத்துறான், அவன் கத்துனதுக்கு அங்கீகரிக்கிறாரு, அதுக்கு முடிவை கொடுத்து பதில் கொடுக்கிறார். நம்ம தேவனோட சமூகத்தில் வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். அநேக ஜனங்கள் முன்பாக அவனோட விசுவாசம் அங்கீகரிக்கப்பட்டதாக வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு மனிதன், அவன் யார் என்றால் ஒரு குருடன், அவனோட விசுவாசம் செயலால் காண்பிக்கப்பட்டது. அதை அவர் கண்டு அந்த குருடனை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை தான், நீ போகலாம், உன்னோட விசுவாசம் இந்த இடத்துல புறப்படும், விசுவாசம் உன்னை அவனுக்கு சுகம், விசுவாச சுகத்தை கொடுத்தது, அந்த விசுவாசம் விடுதலை கொடுத்தது, அந்த விசுவாசம் ரட்சிப்பின் மகிமையை கொடுத்தது. இன்னைக்கு என்னவனா இருந்தீங்க, உன் கிரியைகள் வெளியரங்கமா இருக்குமானால் பலிபீடத்தை ஆண்டவர் சொல்கிறார், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. The ball is in your court, the faith is in your court, the blessing is in your court, the ending is process in your court. நீ உன்னை பார்த்து சொல்ல, நீ போகலாம். நடக்காதது, செயல்படாதது, கிடைக்காதது, முடிவுக்கு வராதது வரும். அல்லேலூயா. மழை நிறுத்த வச்ச தேவனுக்கு எதையும் செய்ய முடியும். கான்ஃபிடென்ட் வந்தாங்க. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஜனங்க சூழ்ந்துக்குது, அநேக மனிதர் போகலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் நமக்கு இருக்குமானால் விசுவாசம் செயல்படும் பொழுது அனைவருக்கும் உதவி செய்யத்தக்கதாக அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். He is a supernatural God. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசம் உனக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது, விடுதலை கொண்டு வந்தது,
அற்புதங்களை கொண்டு வந்தது. அதே போல் நம் விசுவாசத்தை கேட்கிற யாவருக்கும் விசுவாசத்தை இந்த பாத்திரத்தை நீங்க ஊற்றுகிறார். நல்லா கவனிங்க. மார்க் 10:45-47 வாசிக்கும் போது, பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். இயேசு வராரு. அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும். எத்தனை ஜனங்க? திரளான ஜனங்களும். திரளான ஜனங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? தோராம உங்க கவுண்ட்லயே கொடுக்குற திரளான ஜனங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? தோராம சொல்லுங்க. ஜனங்கள் இருந்தா கொஞ்சம், திரளான ஜனங்கள்னா ஒரு கவுண்ட் நீங்களே சொல்லுங்க. 5000 4000 வச்சுக்கோங்க. இவ்வளவு பேருக்கு. ஆனா இந்த 4000 நீங்க சொல்லிட்டீங்க. 3999 வாயம் மூடி நிக்குது. என்னது ஜனங்கள் இருக்கு. கவனிங்க. இயேசு வராரு. இந்த 4000 ஜனத்துல உதாரணம் சொன்னா 3999 விசுவாசிகளும் வாய மூடி நிக்குது. ஆனா ஒண்ணு மட்டும் கிரியை காண்பிக்குது. நம்ம சபையில கூட நிறைய பேர் இருப்பீங்க, பாக்குறீங்க. ஆனா கிரியைகள் வெளியே வரணும். இத்தனைக்கும் பார்வை இல்ல. அவனுக்கு தெரியும் இயேசு வந்துட்டார்ப்பா, ஏதாவது நடக்கணும். அவன் கிரியைகளை காட்டுற. அதான் சொல்றது, தேவன் ஒரு வார்த்தை சொன்னார்னா வாயை திறந்து பேசு, வாயை திறந்து ஆமென் சொல்லு, வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு. அந்த ஸ்தோத்திரம் கிரியைகளின் அடையாளமா காணப்படும். ஸ்தோத்திரம் கிரியைகளின் அடையாளம் காணப்படும். என் தேவன் நல்லவரா இருக்கிறார், என் தேவன் வல்லவரா இருக்கிறார். இஸ் a supernatural God. அந்த கூட்டத்தை பார்க்கும்போது என்று கூப்பிட தொடங்கினானா. அவனுக்கு தான் தெரியும். ஒரு போர்தும் சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, இந்த 21 உபவாச நாள்ல 18வது நாள்ல உங்க பாத்திரத்தை அழகா வடிவமைச்சிட்டேன். நீ எதிர்பாராத விசுவாசத்தை உன் பாத்திரத்தை ஊற்றுகிற. அதை நீ ரிசீவ் பண்ணிக்க. இனி அது கிரியையினால காண்பின்னு கர்த்தர் சொல்றாரு. ஒரு பிசாசு புருஷன் முன்னாடி நிக்குதுன்னா நான் ஜெபிக்கிறது எப்படி ஜெபிக்கிறேன்? எனக்கு தெரியும் என் தேவன் என்னோடு இருக்கிறவர், பிசாசு ஆளுகை செய்கிறவர். அல்லேலூயா. என் மனைவிக்கு தெரியுங்க, பிசாசு சர்டிஃபிகேட் கொடுத்ததுங்க எனக்கு. ஒரு வாட்டி ஒரு பிசாசு ஜெபம் பண்ணுகிறோம். என் கூட 3-4 பிசா பாஸ்டர்ஸ் வராங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுகிறோம். அது என்ன பார்த்து சொல்லுது, நீ மட்டும் வராது, நீ ரொம்ப நல்லவன். அந்த பிசாசு சர்டிஃபிகேட் கொடுக்குது எனக்கு. நான் தேவனை சோதரிக்கிறேன். இன்னொரு பிசாசை ஓட்ட போறேன். 1 மணி நேரம் போறான்னுங்கிறாங்க. எனக்கு போன் வருது, நாளைக்கு வெட்டிங், இன்னைக்கு பெருசா கட்டில் நின்று இருக்கு. 9:30-10 மணிக்கு, நாளைக்கு 9 மணிக்கெல்லாம் சாயங்காலம் கல்யாணம். போய் நிக்கிறேன். 2-3 பாஸ்டர் ஜெபம் பண்ணுகிறாங்க, நான் போய் நிற்கிறாங்க. அது ஆங்கிலுடன் பிசாசு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டு சொல்லி கூட இப்படி தான் ஜெபம் பண்ண, இப்படி ஜெபம் பண்ணார். ஹீலிங் அனாயிண்டிங் ஆயில் எடுத்துட்டு போனேன். போன உடனே சொல்லுது, நீ சைலண்டா போயிடுது. அதுக்கு தெரியுது யார் இன்னாருன்னு. நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த சரீரத்தை உனக்கு தொடர்றதுக்கு ஆளுகை அடையாளம் கிடையாது. கிரியைகளை வெளிப்பட்டது. கிரியையினால ஜெபிச்சேன், வெளிப்பட்டு ஜெபம் பண்ண போகவே இல்லை. ஆனா ஒரு நிமிஷத்துல ஆண்டவரோட பேசினார். அங்க பேசின சின்ன வார்த்தை, அன்பான காரியத்தை பேசின, அன்புக்கு சரணடைஞ்சு ஓடி போயிடுச்சு. மண்டிட்டு ஓடி போச்சு. மறுநாள் திருமணத்துக்கு போறேன். நான் பார்க்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் கல்யாணத்தில் நிற்கிறான், மண்டப ஸ்டேஜ்ல நின்னுக்கிறான். நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்ப நினைச்சேன், என் தேவன் எவ்வளவு பெரியவர். ஒரு வேலை நேற்று அது போல நான் கல்யாணம் நின்று இருக்கும். என் தேவன் கரெக்டா தெரிஞ்சது. அவங்கள ஆராதிக்கிறவங்க, அவங்கள வேதத்தை சுமக்கிறவங்க, அவங்கள விசுவாசிக்கிறவங்க, அவங்களுக்கு சபைக்கு போறோம், எவ்வளவு பாசம் ஜெபம் பண்ணிட்டு போறாங்க. ஆனா தேவன் பார்த்தாரு, ஹே உனக்கு ஒரு ஹீரோ அனுப்புற, 10 மணிக்கு வருவான், உனக்கு 10 மணியோட முடிவு வந்துருச்சுன்னு பிளான் பண்ணாரு. 0வா இருந்த கத்த ஹீரோ ஆக்குனாரு. 10 மணிக்கு போக வச்சாரு, உடைச்சு ரக்கைய உடைச்சாரு. மறுநாள் திருமணம் மகிமையா இருந்து இன்னைக்கு ஸ்காட்லாந்து பொண்ணு இருக்குது. என் தேவன் அது காலத்தை நேர்த்தியாக செய்வார். நீ தூங்கினாலும் தூங்க மாட்டார். Have the faith in the God. கிரியில காண்பிக்கணும். ஐயோ உபா உதா இப்போ இருக்காங்க. இப்போ கிதியோன் ஆபீஸ்ல போறாரு, ஏதோ ஒன்று ஆபீஸ்ல போய் உட்காந்துட்டு இருக்குது. அவர் ஊழியம் செய்யல, ஆனா சத்தியத்தில் நிக்கிறீங்க, வார்த்தையில் இருக்குது. அங்க எங்கேயோ ஒன்று ஏறி வந்துருச்சு மதியானம் மேல. ஏய் நான் அப்படின்னு நீங்க எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது பாஸ்டர். நீ முயற்சி எடு, இயேசு நாமத்தில் போவோம். ஏன்னா கிரியில் வெளியே காண்பிக்கிற, ஏன்னா நீ விசுவாசிக்கிற, நீ உள் வாங்குற, நீ வெளியே கொடுக்குற. ஆனா ஜனங்களுக்கு பிரியாணி சாப்பிட தெரிஞ்சு யாப்போட தெரிஞ்சவங்களுக்கு பிசாசை யாப்போட தெரியல. அல்லேலூயா. பிசாசை விசுவாசிப்பான்ப்பா, பயப்படுவான். ஆனா வெளிவாசம் போட்டு ஏமாத்துவான்.
அல்லேலூயா. நான் பார்த்துருக்கேன், அழகா காட்டுவாங்க, தண்ணி மூஞ்சி உடனே சொங்கி நடுவாங்க. ஏமாத்துறவன், வஞ்சிக்கிறவன். ஆண்டவர் சொல்ற கிரியில்லாதது செத்தது. விசுவாசி இந்த குருடனுக்கு அப்ப கிதியோன் சொன்னது போல 4000 பேர் இருந்திருப்பாங்க இயேசு வர இடத்துல. இப்போ நம்ம சபையில் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப ஆண்டவர் சொல்றார், நீ போகலாம், நீ வேண்டிக் கொண்டபடியே செய்வேன். கொஞ்சம் கிரிகள் வந்திருக்குது, காத்து கையில தட்டி ஆமேன்னு சொல்லுவோம், கையில தட்டி ஆமேன்னு சொல்லுவோம். விசுவாசம் கிரியால காண்பிக்கணுங்க, செயல் பண்ணும். நான் போக மாட்டேன், ஜபத்துக்கெல்லாம் போகும்போது பிசாசு துரத்தும் போதுல நான் ஒண்ணுமே சைலண்டா இருப்பேன், அது பேச விட்டுட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் ஆயுதங்கள்லாம் எடுப்பேன், அந்த டூல்ஸ்லாம் எடுப்பேன், பைபிள் எடுத்து வைப்பேன், பிரேயரால் எடுத்து வைப்பேன், சோத்திரம் பண்ணுவேன், உள்ள பிளான் பண்ணுவேன். ஆண்டரை இது எப்படி சொல்லணும், இது என்ன சொன்ன போ, ஆண்டரை பேசிக்கிட்டே இருப்பேன். அங்கே பேசுவேன், உள்ள வாங்குவேன், ஜெபம் பண்ணுவேன், பேசுவேன், உள்ள வாங்குவேன். ஜெபம் பண்ணும்போது கிரியைகள் ஆப்ரேட் பண்ணும் பொழுது போய் சொல்றான் விட்டு ஓடி போயிட்டே இருப்பான். யூ ஹேவ் டு ஷோ இட் அவுட் சைட். அதுதான் ஆண்டவர் சொல்றான். அந்த குருடு அவனை செயல்பாட்டில் காட்டுறான். எல்லாரும் இருக்காங்க, அவனுக்கு தெரியும். அவன் வயிற்று பசி, உங்க வயிற்று பசி சொல்லுங்களேன், உங்க வயிற்று பசி நல்லா இருக்கு, ஃப்ளைட்டுங்களா, திருப்தியா இருந்தாலும் ஓகே. நான் ஜெபம் பண்ணி நான் திருப்தியா இருக்கல, விட்டுருங்க ஆண்டவரே. பசி இருக்கீங்களா? நான் சொல்றேன், உங்க பாத்திரங்கள் நிரப்பப்படும், உங்க பாத்திரங்கள் நிரம்பி வழியும், உன் பாத்திரங்கள் நிரம்பி ஓடும், விசுவாசம் நிரம்பி ஓடும். நீ நடக்கும் பொழுதே யோர்தான் பிளக்கும், நீ நடக்கும் பொழுதே சமுத்திரத்தில் நிற்பாய். என் தேவன் சர்வ வல்லவர். இது மட்டும் கூப்பிடுகிறான். பத்திமே சொல்றான், விசுவாசத்துக்கு கூப்பிடுகிறான். அது அவன் வெளிப்பட்டது. பத்திமே ஆண்டவரே ஆராதிக்கிறவர்கள், ஆவிக்குள்ள நிலைமையில் இருக்கிறவர்கள் விசுவாச கையில தட்ட வேணும். ஆண்டவர் சொல்றார். எப்படி நான் உண்மையா சொல்றேன், தேவ சமூகத்தில் போன வாரம் எனக்கு நிற்க முடியல, எனக்கு அந்த அளவுக்கு நீ பெயின், எனக்கு ஐ கான்ட் சே இட். ஆனால் ஆணையத்தை ஓடிட்டு இருப்பேன், எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன் கர்த்தர். ஆனால் எனக்கு கர்த்தர் நிற்க வைக்கிறார், தேவ பலன். அவர் கிரியை செய்கிறார். இதனால அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு ஆசீர்வாத வார்த்தை வரும் பொழுது உற்சாகமாக செயல்பட வேண்டும். வாக்கு தத்தம் கொடுக்கும் பொழுது கைகளை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். நான் சபையாருக்கு அனைவருக்கு இங்கே பார்க்குற யாருக்கும் சொன்னேன், ஏதாவது ஒன்று ஆண்டு ஒரு பலிப்படுற வார்த்தை வருதுன்னா அந்த விசுவாசத்தை எப்படி காண்பிக்கணும்? ஒன்று கத்தி ஆர்ப்பரிக்கணும், இல்லை கைத்தட்டி சோத்தரிக்கணும். என் தேவநாமத்தை உயர்த்தும் பொழுது கர்த்தர் நடத்துவார். ஆமென் சொல்லுவோமே. ஆண்டவர் சொல்றாரு, நீ போகலாம், உன் விசுவாசம் ரட்சித்தது. நீ நிறைய பிளான் பண்ணி வந்திருக்கிற, நீ நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்க. ஆனா ஒருவேளை 10 பிளான்ல 4 தான் நடந்து, 6 நடக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, அது ஒன்று நடத்துவேன், நடக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? சோர்ந்து போயிடும் நடக்கலனா. கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி கர்த்தருக்கு சோத்திரம். யோபு தானே சொன்னாரு, கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் சோத்திரம். நீ கேட்குறேன், உங்களுக்கு எனக்கு நிறைய வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறார். ஆனால் ஒன்று நடக்கலைன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க, நடக்கல ஒரு கைத்து சொல்லுங்க, நடக்கல ஓப்பனாக சொல்லுங்க. நடக்கலையா சோத்திரம் சொல்லுங்க. நாடா பாசிபிலிட்டி சொல்லுங்க, சோத்திரம் நடக்கலன்னு சோத்திரம் சொல்லுங்க. அவர் பார்ப்பார். அவர் சொல்றார், என் பிள்ளைகளை ஒருபோது வெட்கப்படுத்த மாட்டார், என் பிள்ளைகளை ஒருபோது அவமானப்படுத்த மாட்டார். அவமானப்பட்டு கை கட்டி நிற்க மாட்டீங்க. நான் இன்னைக்கு உண்மையாக சொல்றேன், எங்கேயும் போயிட்டு அவமானம் கட்டு ஆண்டவரே நான் வெட்கப்பட்டுன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா அவரோட பேரு வெட்கப்படுத்தாதவர், அவர் மேன்மைப்படுத்துகிறவர், உன்னை அழுகுப்படுத்துகிறவர், உன்னை சுகப்படுத்துகிறவர், உனக்கு விடுதலை கொடுக்கிறவர், உன்னை ரட்சிக்கிறவர். எல்லாரும் வாய மூடி இருந்தாலும் தேவையான வாய் திறந்தது. அவனை புகழ்ந்து பேசுறாரு, பாராட்டி பேசுகிறாரு, உத்தரவாதம் கொடுக்கிறாரு, நீ போகலாம்னு சொன்னாரு. அவன் பார்வையடைஞ்சான். நான் விசுவாசிக்கிறது சுகமளிக்க ஆராதனையில விசுவாசத்தை வெளியே புறப்பட்டு போகும்போது இன்றைக்கு உங்க பாத்திரத்தை கர்த்தர் நிரப்பி நடத்த போகிறார். 2 காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மனுஷன் மறந்தாலும் கர்த்தர் மறக்காதவர். அவர் சொன்னதை செய்யணும், உன்னை கைவிடுவதும் இல்லை. பக்கத்துல கை இருக்குங்க, பார்த்து சொல்லுங்க, அவர் கைவிட மாட்டார். சிஸ்டர் உங்களை கைவிட மாட்டார் பிரதர், கைவிட மாட்டார் பிரதர். அந்த கை கொடுக்கறது கூட நல்லா கொடுக்கணும். கை ஒன்றாலும் பரவாயில்ல, நான் கோபாஷ கொடுக்குறேன் பிரதர், வாங்க பாஸ்டர். கை ஒன்றாலும் விட்டு ஆட்டு கத்தரு சொன்னதை செய்வார் பிரதர், மேடம் இதை பார், இதான் கிரிய தேடி வந்து கொடுக்குது. நான் விசுவாசிக்கிறேன், தேடி வந்து இவர் ஏசிய சபையில இருந்து தெரியும். ஓடுற மீன் நடுவுற மீன், ஓடுற மீன் நடுவுற மீன். பாஸ்டர் பிரதர் வாங்க மீட்டிங் போகும். ஓகே ஓகே ஓகே. ஆனா ஒரு நாள்
வந்து உக்காந்தார். ஆணிலிருந்து வந்துட்டார். என் தேவன் அவரையும் நேசிக்கிறார், என்ன அவர் நேசிக்கிறார். எங்க பார்த்தாலும் பேசுறாரு பாருங்க. நான் சொன்னேன், நீங்களாம் கூட ஆசீர்வாதம் வாங்கி நீங்க கை குத்திங்களா? தேடி வந்தது பேர் அதான் பாடு. என்ன தேடி இயேசு வந்தா எந்த வாழை விட்டா. வாழ்க்கை மாற்றம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். என்ன தேடி இயேசு வந்தா என்ன வாழை மாற்றி விட்டா. பாட்டு தெரியலையே. என்ன தேடி இயேசு வந்தா என்ன வாழை மாற்றி விட்டா. பாடுவே ஆமென், ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. எவ்வளவு அற்புதமான தேவன். நான் விசுவாசிக்கிறேன். இந்த கிருஷ்ணா ரோட்ல இந்த ஈஜி திருச்சபையில் இன்னைக்கு இயேசு தேடி வந்திருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, தாவீது குமாரனேன்னு கத்துனா. தேவையோட வந்திருக்கீங்களா இன்னைக்கு? வாய் இருக்குன்னு சொல்லுங்க, தாவீது குமாரனே உன் கிரியைகள் வெளிப்படும். தாவீது குமாரனே எனக்கு இறங்கும்னு சொன்னா நீ போகலாம். உன் விசுவாசம் ரட்சித்தது. ரபாலா சகதிமா ஹந்தரி பாத்தோ ரிபஹித்னி மௌங்கலை ஜக்லி பௌதா வதல சகலி மக்கது கவெசந்தரி மந்தோ வஸ்வா. Thank you Holy Spirit, you are moving in this place. கீழே உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு, கீழே அமர்ந்திருக்கிற சகோதரிமார்களுக்கு கர்த்தர் பேசுகிறார். மகளே, நீ வீட்டுக்கு போக சமாதானத்தோட போ. உன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வருகிறது. கீழ் ஸ்தலத்தில் உட்கார்ந்திருக்க சகோதரிமார்களுக்கு கர்த்தர் யாரோ பேசுகிறார். நீ போகலாம். உன் சுக வாழ்வு சீக்கிரம் துளிர்க்க போகிறது. கர்த்தர் மகிமையானது இந்த உபாசனால செய்வார். மேல் அமர்ந்திருக்கிற சகோதரனை சகோதரியை, இந்த காலை பலிபீடத்திலிருந்து கர்த்தரோட வார்த்தை வருகிறது. உனக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்க போகிறேன். உன் பாத்திரத்தை சமாதானத்தை ஊற்றுகிறேன். ராகாபா திம்மா ஹந்தரி பீலா தவ் ஷிஹந்தரி பஸ்ஸி கல்லபா. சில ஃபைனான்ஷியல் பிரேக் த்ரூஸை கர்த்தர் உடைக்கிறார். சில ஃபைனான்ஷியல் பிரேக் த்ரூஸை கர்த்தர் உடைக்கிறார். ஒரு புதிய வாசலை கர்த்தர் திறக்கிறார். ஆபா ஷாகாபா மஹந்தனி மோஷி ஹந்தரபா. நரம்பு சம்பந்தப்பட்ட காரியத்தை இன்றைக்கு பூர்ண ஹீலிங்ஸ் கொடுக்கிறார். ராஃபா சாகா நி மஹந்தரி போகதா. நரம்பு சம்பந்தப்பட்ட காரியத்தை, தள்ளாடுகிறதை தள்ளாடாத படிக்கு ஒரு சுகத்தை பூர்ணமாக கொடுக்கிறார். ராங்கோ ஷிகாமா தங்கலி மோசி அலபா. Thank you Holy Spirit. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆபிரகாமை போல கிரியைகளை காண்பிக்கிறோம். என் தேவன் செய்ய போகிறேன். என் தேவன் செய்து முடித்து விட்டீர். என் தேவன் உயிரோடு எழுந்து விட்டீர். நீ சகலத்தை மாற்றுகிறவர். இந்த காலை வேளையிலே தகப்பனார் 18வது நாள் உபவாசத்திலே விசுவாசத்தின் ஆவியை ஊற்றுவீராக. விசுவாசத்தின் மகிமை கிரியோடு இருதயத்தில் எழுதப்பட்டு ஊற்றப்படுவதாக கிரியைகள். அப்படி செய்ய போவதற்காக நன்றி செலுத்தி பரிசுத்த தேவனுடைய வல்ல பிரசன்னம் சபை ஆளுகை செய்வீராக. தேவன் நிரப்புவீர். இன்றைக்கு தேடி வந்த தேவன் வாய்களை திறந்து பேசத்தக்கதாக சாட்சிகள் எழும்ப போவதற்காக நன்றி செலுத்தி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால இவளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இரக்கமுள்ள ஜீவ நல்ல பிதாவே. ராபா ஷிகமா ஹந்தரிபோ தேம ஹந்தரிபோ ஷி ஹந்தரபா. இயேசு நாமத்தில் வாழ்த்து நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர்